டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னா அன்யூஷுவலாக வெயிட் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், ரொம்ப ஸ்டாமினா இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. என்னப்பா போன மாதம் பார்த்ததுக்கு இப்பயும் ரொம்ப இழைச்சிட்டியே, பார்க்குறவங்க எல்லாரும் என்னை கேட்குறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உடல் எடை அதிகரிக்க, உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, உடல் எடை அதிகரிக்க என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, இல்லை சித்த மருத்துவத்தில் ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி இருக்கா, ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த மருந்துகளே நம்ம வந்து உணவாக எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தேடல் எல்லாருக்குமே இருக்கும். பொதுவாக பார்த்தோம்னா உடல் எடை அதிகரிக்கணும்னு நான் சொன்ன மாதிரி அப்சார்ப்ஷன் சரியாக இருக்கணும், ஜீரணம் சரியாயிட்டு அது இந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே குடல் மூலமாக உறிஞ்சப்படுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம சாப்பிட்ட உணவு ஈஸியாக அப்சார்ப்ஷன் ஆகணும்னா ஃபஸ்ட்டு குடல் சுத்தமாக இருக்கணும். ஸோ வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் பூச்சிகள் இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம வெளியேற்றுற வழியை பார்க்கணும். இப்போ பூச்சிகள் வெளியேற்றணுன்னா ரொம்ப ஈஸியாக சில மருந்துகள் இருக்குது. அதில் சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தோம்னா வாய்விடங்க சூர்ணத்தை நம்ம பயன்படுத்தலாம், சுண்டை வற்றல் சூர்ணத்தையும் நம்ம பயன்படுத்தலாம்.